நம்ம தேங்காய் எண்ணெய் சோப்பு பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது தேங்காய் எண்ணெய் கொண்டு தான் தயாரிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லாமல் இன்னும் சில மூலிகை சார்ந்த எண்ணெய்களையும் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். அந்த மாதிரி 3 விதமான ஹெர்பல் எண்ணெயும் இதில் ஆட் பண்ணிவிட்டு, வெப்பாலை எண்ணெயும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்சிங் பண்ணிக்கிறோம். நம்ம தேங்காய் எண்ணெயோடு சேர்ந்து மற்ற எண்ணெய்களும் நல்லா மிக்சிங் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம லை எடுத்து வச்சுருக்கோம். அந்த லை பார்த்திங்கன்னா எத்தனை மணி நேரம் இருக்கணும், அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி சில ப்ராசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அத்தனை மணி நேரம் அந்த லையை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சோப்பு பண்ணுவோம். இதுக்கு தேவையான என்சைமும் நம்ம வீட்டில் போட்டு வச்சுருக்கோம். அதுதான் வெப்பாலை என்சைம். அந்த வெப்பாலை என்சைமையும் நம்ம தேவையான அளவு ஃபஸ்ட்டு அளந்து எடுத்து வச்சுக்கணும். அந்த லையை நம்ம ஒரு வாட்டி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு 1க்கு 3 வாட்டி வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சோப்பு கன்சிஸ்டன்சி வரும்போது இதை நம்ம அச்சில் ஊற்றுவோம். அதோடு சேர்த்து நம்ம வெப்பாலை என்சைமும் இதில் ஆட் பண்ணிடுவோம். கரெக்டான டைமில் வெப்பாலை என்சைமும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சோப்பை ஃபுல்லாக ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருவோம். இதோட இந்த வேலை முடிய போகிறதில்ல. இதுக்கப்புறம் இதை 40 நாள் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுக்கப்புறம் இதை 1 டேக்கு அப்புறம் இதை நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான டைம் அப்படி இந்த சைடு அந்த சைடு மாற்றி வச்சு இதை ரூம் டெம்பரேச்சரில் கரெக்டாக வர வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி அப்புறமா நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். நீங்களும் இந்த மாதிரி சோப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் விருப்பம் இருந்தால் நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணியும் கற்றுக்கலாம். மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.